ராபிஸ் வைரஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வைரஸ். மேல இந்த வீடியோல பாருங்க, இவருக்கு ராபிஸ் இருக்கு. இவர்கிட்ட தண்ணியை கொண்டு போனாலே இவர் இப்படி பயப்படுறாரு. இதுக்கு பேரு ஹைட்ரோபோபியா. இதுதான் ராபிஸோட எக்ஸ்ட்ரீம் சிம்டம்ஸ். இந்த வைரஸ் ஏன் ரொம்ப மோசமான வைரஸ்னா, இந்த வைரஸ் உங்க உடம்புக்குள்ள வந்துட்டா முதுகுத்தண்டு வழியா மூளையை ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் கூட நார்மலா நமக்கு ஃபீவர் வந்தா இப்படி உடம்பு சுடும், தலைவலிக்கும், இதே சிம்டம்ஸ் தான் இருக்குமா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் நீங்க இந்த வீடியோல பார்த்த மாதிரி தண்ணியை பார்த்தா பயம், காத்து மேல பட்டா பயம், இதெல்லாம் வருமா. சரி, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, இந்த வைரஸ் முதல் வேலையா உங்க மூளையை ரீச் ஆன உடனே என்ன பண்ணுமா, முழுங்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப வலியான ஒரு விஷயம் அப்படின்னு உங்க மூளையை நம்ப வச்சிருமா. அந்த வைரஸ் ஏன் இதை பண்ணுது அப்படின்னா, உங்க எச்சில்ல தான் அந்த வைரஸ் குடியிருக்குமா. அடுத்து நீங்க யாரையாவது கடிப்பீங்க, அவங்க கிட்ட பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடியா இருக்குமா. நீங்க தண்ணியை குடிச்சா அது எச்சியோட வயிற்றுக்குள்ள போயிருமா. ஸோ அதனால உங்களுக்கு முதல்ல அந்த பயத்தை தான் கொண்டு வருமா. காமனா ராபிஸ் எதனால வருதுன்னா, ஒரு ராபிஸ் இருக்க நாயை நம்மளை கடிச்சிச்சுன்னா நமக்கு ராபிஸ் வந்துரும்ன்றது தெரியும். ஆனா நொய்டால ஒரு லேடி ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து அதை காய்ச்சாம பச்சையா குடிச்சு அவங்களுக்கு ராபிஸ் வந்துருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி ராபிஸ் இருக்கு நாயை அந்த மாட்டை கடிச்சு வச்சு. இதெல்லாம் நீங்க பயப்படணுன்றதுக்காக நான் சொல்லல, தெரிஞ்சு வச்சுப்போம், சேஃபா இருக்கும்.